தொலைந்த பட்டம் மற்றும் உண்மையான நண்பன். குழந்தைகளுக்கான வண்ணமயமான கதை. ஒரு அழகான கிராமத்தில் அரவிந்த் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு பட்டம் விடுவது மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அவன் சிவப்பு மஞ்சள் நீலம் கலந்த அழகான பட்டத்தை வாங்கினான். இந்த பட்டம் வானத்தில் மிகவும் உயரம் பறக்கும் என்று அவன் மகிழ்ச்சியாக சொன்னான். அவன் நண்பன் கார்த்திக் அவனை பார்த்து, நானும் உன்னுடன் வரலாமா என்று கேட்டான். சரி வாங்க என்று அரவிந்த் சொன்னான். இருவரும் பச்சை புல்வெளியில் நின்று பட்டம் விட்டார்கள். பட்டம் மெதுவாக வானத்தை நோக்கி உயர்ந்தது. நீல வானத்தில் சிவப்பு பட்டம் மிகவும் அழகாக தெரிந்தது. ஆனால் திடீரென்று பலமான காற்று வீசியது. அரவிந்த், கயிறு கவனமாக பிடி என்று கார்த்திக் கூவினான். அடுத்த நொடியில் கயிறு அருந்து பட்டம் பறந்து போனது. அரவிந்த் கவலையுடன் அழ ஆரம்பித்தான். என் பட்டம் போய்விட்டது. கார்த்திக் அவனை ஆறுதல் கூறினான். கவலைப்படாதே, நாம் சேர்ந்து தேடலாம். இருவரும் ஓடிக்கொண்டு பட்டத்தை தேடினர். மரங்களின் பின்னால், வீட்டின் மேல் மாடியில், புல்வெளியிலெல்லாம் பார்த்தார்கள். சிறிது நேரம் கழித்து கார்த்திக் ஒரு பெரிய மாமரம் மீது பட்டம் சிக்கியிருப்பதை பார்த்தான். அரவிந்த், இங்கே பாரு என்று அவன் மகிழ்ச்சியாக சொன்னான். அவன் துணிச்சலாக மரத்தில் ஏறி பட்டத்தை எடுத்து வந்தான். அரவிந்த் மகிழ்ச்சியில் குதித்தான். நன்றி கார்த்திக், நீதான் உண்மையான நண்பன். கார்த்திக் சிரித்துக்கொண்டு, நண்பன் என்றால் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் கூட இருக்க வேண்டும் என்றான். அன்று முதல் அரவிந்த் உண்மையான நட்பு என்னவென்பதை புரிந்து கொண்டான். கற்போம். உண்மையான நண்பன் எப்போதும் உதவிக்கு வருவான். நட்பு என்பது நம்பிக்கையும் அன்புமாகும்.